நீங்கள் எல்லாருமே டயர்டாக ஸ்வெட்டியாக ரொம்ப ஸ்டிக்கியாக அப்புறம் அப்படியே உங்கள் எனர்ஜியெலாம் அப்படியே ட்ரெயின் ஆன மாதிரி இந்த ஹாட் ஹியூமிட் சம்மரில் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் தனியாக இல்லைங்க, நீங்கள் மட்டும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல, எல்லாரும் இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அப்படி இருக்குது இந்த சம்மர். ஸோ ஆனால் நான் இந்த வீடியோவில் சில சிம்பிள் ஹேபிட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா கூல், அதுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக த்ரூ அவுட் த டே நம்மளால் இருக்க முடியும். அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேபிட் 1, நம்ம டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது காலையில் எழுந்தவொடனே நம்ம எம்டி ஸ்டமக்கில் ஃபஸ்ட்டு டீ காஃபி குடிக்கக்கூடாது, தண்ணி தான் குடிக்கணும், வாட்டர். ஸோ எழுந்தவொடனே நம்ம தண்ணி குடிக்கணும். 4 glasses வாட்டர் தண்ணி குடித்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ரெகுலராக டீ காஃபி எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். பட் ஸ்டார்ட் யுவர் டே வித் வாட்டர். ஸோ 4 glasses தண்ணி என்னால் குடிக்க முடியாது வாட்டர். ஸோ ஒரு கிளாஸ்னால் இட்ஸ் ஓகேனா, நீங்கள் இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா லெமன் வாட்டர் வித்தவுட் எனி சுகர், ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் அது குடிக்கலாம். இல்லை சியா சீட் நீங்கள் நைட்டே சோக் பண்ணி வச்சுருங்க ஒரு கிளாஸ் தண்ணியில். ஸோ மார்னிங் எழுந்தவொடனே நல்லா ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சியா சீட் வாட்டரும் நீங்கள் குடிக்கலாம். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் உங்களுக்கு த்ரூ அவுட் த டேக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஹேபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டேவை நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பாடியை நல்லா கூல் டவுன் பண்ணும் வித்தின். அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷனையும் ப்ரிவெண்ட் பண்ணும். ஹேபிட் 2 பார்த்திங்கன்னா நம்ம கூலர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா ஏர் கூலரு இல்லை ஏர் கண்டிஷனர் இன்க்ளூட் பண்ணணும். அப்படி தான் நான் மீன் பண்ணுறேன்னா இல்லைங்க, நம்ம கூலர்ஸ் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும். என்ன மாதிரி ஃபுட்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கர்டு, பட்டர் மில்க்கு, வாட்டர், கோகனட் வாட்டர், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் வாட்டர்மெலன், இந்த மாதிரி கூலண்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம டயட்டில் எவ்ரிடே இன்க்ளூட் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸோடு இதை தான் ரொம்பவே நம்ம பாடியை கூலாக வச்சுக்க இட் இஸ் அ வெரி வெரி பெட்டர் ஆப்ஷன். ஹேபிட் 3 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாட் சம்மரில் நம்மளுக்கு நல்லா சில்லு தண்ணி, நல்லா வெரி கோல்டு வாட்டரில் பாத் எடுக்கணும், குளிக்கணும் நம்மளுக்கு தோணும். ஏன்னா குளித்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக அது நம்மளுக்கு ஒரு வெளியே தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம உள்ள பாடியை நம்ம பாடியை கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஸோ டெம்ப்ரேச்சர் இப்படி மாறும் போது ஸோ நம்ம எப்போவுமே லுக் வார்ம் வாட்டரில் தான் நம்ம குளிக்கணும். ஷவர் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா இட் வில் ரெகுலேட் த பாடி டெம்ப்ரேச்சர் பெட்டர். ஹேபிட் 4 பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீதபிள் க்ளாத்ஸ் தான் நம்ம வேர் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா அப்போ தான் நம்மளோட ஹீட்டு அந்த ஸ்வெட்டெல்லாம் அப்படியே ட்ராப் ஆகாமல் இருக்கும். நம்ம காட்டனு இல்லை செமி காட்டன் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி சம்மரில் நம்ம வேர் பண்ண ப்ரிஃபர் பண்ணணும். மெயினாக ரொம்ப டைட்டாக ஹெவி சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஹேபிட் 5 பார்த்திங்கன்னா ஸ்கின் கேரை பற்றி நம்ம லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். மெயினாக ஆயிலி ஸ்கின்னு இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா, ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருந்தால் கூட ஜெல் அண்ட் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நைட் கேர் ஸ்கின்னில் இந்த ஆக்டிவ்ஸ் எல்லாம் ஐ கான்சன்ட்ரேஷன் இல்லை ஓவராக நிறைய ஆக்டிவ்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம ஸ்கின்னை ஈஸியாக இரிட்டேட் ஆகிடும் இந்த சம்மரில். அதுவும் இல்லாமல் ஸ்கின் பேரியரும் காம்ப்ரமைஸும் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ டோன்ட் யூஸ் டூ மெனி ஆக்டிவ்ஸ். ஒரு வீக்கில் 7 days பார்த்திங்கன்னா 4 days அட்லீஸ்ட் 3 to 4 days டோன்ட் யூஸ் எனி ஆக்டிவ்ஸ். ஹேபிட் 6 இதில் பார்த்திங்கன்னா நம்ம லைட் மீல் தான் நம்ம
இன்க்ளூட் பண்ணணும். ரொம்ப ஹெவி மீலாக லைக் டீப் ஃப்ரையாக, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான ஃபுட், இதெல்லாம் இந்த சம்மரில் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கோ ஃபார் லைட், லைக் இன்க்ளூட் லாட் ஆஃப் வெஜிடபிள் சாலட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, மெயினாக வந்து ஹோம் குக்ட் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெவியான ஃபுட் சாப்பிடும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவாய்ட் ஹெவி மீல். ஹேபிட் 7, கேரி வாட்டர் பாட்டில் எவ்ரிவேர். எஸ், இது நம்மளுக்கு தெரியும், ஆனால் பண்ணுறோமா? 50% பண்ணவே மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்தாலுமே, நீங்கள் லிவிங் ரூமில் இருந்தீங்கனாலும் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் பெட்ரூம் போனாலும், ஸோ வேரெவர் யூ கோ கேரி வாட்டர் பாட்டில். ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே இருக்கும் போது இட் வில் ரிமைண்ட் யூ தட் யூ ஷுட் ட்ரிங்க் வாட்டர். ஸோ நீங்கள் வாட்டர் வந்து குடிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ த்ரூ அவுட் த டே உங்கள் பாடியை நீங்கள் நல்லா ஹைட்ரேஷனாகவும் வச்சுப்பீங்க. ஸோ கேரி வாட்டர் பாட்டில் எவ்ரிவேர். ஹேபிட் 8 பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் 11 AM 4 PM வரைக்கும் அவுட்டோர் ஆக்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இந்த டைமில் தான் பீக் ஹீட் ஹவர்ஸ். ஸோ நம்ம அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் டைமிங் அந்த மாதிரி இல்லை ஒரு எமர்ஜென்சி யூ ஹாவ் டு கோ அவுட் இந்த டைமிங்லன்னா கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணாமல் மற்றபடி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் உங்கள் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணணும், பைக் ரைடர்ஸாக இந்த ஹெல்மெட் போடணும், அதுக்கப்புறம் ஸ்கார்ஃபு, சன் கிளாஸ், ஹேண்ட் க்ளவுஸ், எப்படிலாம் உங்கள் பாடியை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணணும் இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா. 9, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து க்ளே பாட்லேருந்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே நம்ம பாடி கூல் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் க்ளே பாட் இருந்தால் அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ அப்படி க்ளே பாட் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக வாட்டரை வந்து எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க. அந்த தண்ணியோ நீங்கள் குடிக்கலாம். க்ளே பாட் இருந்தீங்கன்னா க்ளே பாட் வாட்டரில் வந்து நீங்கள் வெட்டி வேறு ஆட் பண்ணிங்க. இல்லை ஏதாவது கண்டெய்னர், இல்லை எனக்கு க்ளே பாட்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா வாங்குறதுக்கும் விருப்பம் இல்லைன்னா எந்த கண்டெய்னரில் நீங்கள் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறீங்களோ வெட்டி வேறு அதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியை வந்து நல்லாவே கூல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் அரோமாவும் உங்களுக்கு தரும். ஹேபிட் 10, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபீட்டை வந்து சோக் பண்ணுங்கள். நல்லா வெரி கோல்டு வாட்டரில், நல்லா சில்லு தண்ணியில் வந்து ஒரு சின்ன பக்கெட்டோ இல்லை பவுலோ ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் காலை அது உள்ள ஃபீட்டை உள்ளே போட்டு நல்லா சோக் பண்ணுங்கள் ஒரு 3 to 5 minutes பிஃபோர் ஸ்லீப். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க ட்ரை பண்ணலாம். இது என்ன பண்ணுன்னா உங்கள் பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் டு கூல் டவுன். அது மட்டும் இல்லாமல் யூ வில் கெட் ஸ்லீப் ஃபாஸ்டர். நம்ம 10 ஹேபிட்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இந்த ஹாட் ஹியூமிட் வெதரில் எப்படி நம்ம கூலாக வச்சுக்கலாம் நம்ம பாடியை. ஸோ இப்போ நம்ம போனஸ் ஸ்டெப்பாக நான் இன்னொன்று ஒரு ஹேபிட் சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த சம்மரில் வந்து ரொம்ப அடிக்கடி வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஹெட்டேக் வருது. இவங்களுக்கு இந்த ஹேபிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சம்மரில் நிறைய ஸ்வெட் பண்ணுறதுனால நம்ம நேச்சுரலாகவே எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் பிஞ்ச் ஆஃப் ராக் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் குடிங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா இட் வில் ப்ரிவெண்ட் த வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் இட் வில் அவாய்ட் த ஹெட்டேக் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இதே பிரியா D786 கிடையாது. பிரியா D786 வந்து வெறும் யூடியூப்க்கு தான். இன்ஸ்டாகிராம்க்கோட என்னோடய ஐடி வந்து பிரியா இக்பால் .786. ஸோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் too. Please give me a big thumbs up, share it to your friends and family, and subscribe to my channel, which means a lot to me.